சிட்ரியனோட அடுத்த காரான பெசல்ட்டை வந்து இன்றைக்கி மீடியா மூலம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரானது ஒரு கூப்பை வடிவில் ஒரு எஸ்யூ கார் ஆகும். இது வரக்கூடிய டாட்டாவோட கர்வ் அண்டு மகேந்திராவோட இசட் எக்ஸுங்கிற காருக்கு காம்படிஷனாக இருக்கும். சிட்ரியனோட மொதல் 3 காருமே அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவு சேல்ஸ் ஆகலை. ஆனால் இந்த கார் ஓரளவு நல்லா சேல்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த காரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸுமே வந்து C3 ஏர் கிளாஸ்லேருந்து கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதே 1.2 லிட்டர் நார்மல், 1.2 டர்போ ரெண்டுமே ஆப்ஷனாக கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். டோட்டலாக 6 கலரில் இருக்குது. ரெட், எல்லோ, ஒயிட், கிரே, ஆஷ் அண்டு ப்ளூ. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்கு ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லேயும் தரலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஹீல் அசிஸ்டண்ட்டு, ESP இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திருக்கும் சன்ரூஃப் வந்து ஆப்ஷனாக கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லை ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கொடுக்கலாம், ஆட்டோ கிளைமேட் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கார் தான் வந்து சிட்ரியனோட பிராண்டை வந்து தூக்கி நிறுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 9 lakhsலேருந்து 14 lakhs வரைக்கும் இருக்கலாம்னு ஏற்கனவே சிட்ரியனோட ஷோரூம்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த கார் லான்ச் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதோட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். எது எப்படியும் ஆக்சுவல் நேரமில் லான்ச் பண்ண அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.